ஸ்மார்ட் கிச்சன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் சாப்டு கார்லிக் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பூண்டு. பூண்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஆனியன் ஆட் பண்ணுவாங்க. நான் ஆனியன் ஆட் பண்ணல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் தேவைன்னா ஆனியன் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக வராது, சேம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த மஷ்ரூம் நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணி இதுவாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா விட்டுருச்சு. இப்போ நல்லா இது சுண்டினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா இந்த மஷ்ரூமில் ஃபுல்லாகவே கோட் ஆகணும். கோட் ஆனதுக்கப்புறம் நான் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பால் சேர்த்துடலாம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்குறேன். இப்போ இந்த க்ரீமி சாஸ்க்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துக்கலாம். நான் இதில் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணேன். ஆனால் இப்போ ஆட் பண்ணல, அதுக்கப்புறம் ஆட் பண்ணேன். அதை நான் வீடியோ எடுக்கல. நீங்கள் இதில் கார்லிக் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான க்ரீமி மஷ்ரூம் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம், கொரியாண்டர் லீவ்ஸ். அவ்வளோதான், நம்மளோட யம்மி க்ரீமி மஷ்ரூம் சாஸ் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றப்ப நான்வெஜ் எதுனா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட ஹர்ப் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. நான் வெறும் பட்டரில் தான் செய்கிறேன். இப்போ இதுக்கும் நம்ம ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் சேர்த்துக்கலாம். கார்லிக் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸை நான் வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணலாம். பெப்பர் ஸ்பூன் 1 பவுடர், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு உப்பு. இப்போ ஆனியன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு. கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மிக்ஸ்டு ஹர்ப் ரைஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ மேலே நான் கொரியாண்டர் லீவ்ஸ் போடுறேன். நீங்கள்
பார்ஸ்லி இருந்துச்சுன்னா பார்ஸ்லி போட்டுக்கலாம். எனக்கு பார்ஸ்லியோட ஸ்மெல் பிடிக்காது, அதனால நான் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டேன். இப்போ இந்த ஹர்ப் ரைஸோட அந்த ஒயிட் சாஸ் வந்து வச்சு சாப்பிட்டா செம்ம எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சர்விங் பார்த்துடலாம், நான் எப்படி சர்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுக்கோங்க, ஆஃப் ரைஸ் வச்சுக்கோங்க. இன்னொரு ஆஃப் சைடில் வந்து ஒயிட் சாஸ், மஷ்ரூம் ஒயிட் சாஸ் வச்சுக்கோங்க. ரெண்டுமே சூடாக சாப்பிட்டா தான் எம்மியாக இருக்கும். ரெண்டுமே வந்து சூடாக செஞ்ச உடனே சாப்பிட்றணும், சரியாக இருக்கும். அந்த ஹர்ப் ரைஸோட அந்த மஷ்ரூம் க்ரீமி சாஸ் வச்சு சாப்பிடும்போது அப்பா அப்படி செம்ம எம்மியாக இருக்கும். என்னோடய வீடியோ, நான் சாப்பிட்ற வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், செம்மையாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching Hanya Smart Kitchen. Thank you.